2த்துல நிற்கிறார்ல, இதுவே ஒரு கோழைத்தனம் தான். முதல்ல எதுக்கு 2த்துல நிற்கிற? பயமா? தோத்துருவேன்னு பயமா? என்ன இப்போ நீ நிற்கிற 2த்துலையும் ஜெயிச்சிட்ட, 1த்துல 6 மாதத்தில் ராஜினாமா பண்ணணும். யார் எவன் அப்போ வீட்டு காசு? விஜயகாந்த் ஒன்று சொல்லுவார்ல, இது யார் அப்போ விட்டு 2 தொகுதியில் நிற்கிறதே தப்புன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பழைய இது. இப்போ யாருமே 2 தொகுதியில் யாரும் நிற்க கிடையாது. 234 அளவுக்கு எல்லா கட்சியும் வளர்த்து ரெடி பண்ணிட்டாங்க. உன் கட்சி வளர்ந்த கட்சி தானே, பெரிய கட்சி தானே, பெருசாக பீத்திக்கிற. இப்போ எதுக்கு 2த்துல நிற்கிற? அதுவும் நீயே 2த்துல நிற்கிற. அப்போ அவ்வளோ பயத்தோடு நீ இந்த தேர்தலை சந்திக்கிற, அவ்வளோ பயத்தோடு சந்திக்கிற. இப்போ நீ மக்கள் பணம் வரி வீணாகுது, மக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது, அப்படி இப்படின்னு கூவுற. நீயே தண்ட செலவு தான் வைக்கிற மக்களுக்கு. இதெல்லாம் பண்ணலாமா? சரி, நிற்கிற நீ 1த்துலையாவது பெரம்பூரில் நின்று 1த்துல ஸ்டாலின் எதிர்த்து நில்லு, இல்லை உதயநிதி எதிர்த்து நில்லு, இல்லை பெரிய ஆளுங்களை எதிர்த்து நில்லு. ஒன்று சேஃப்டி கூட ஒன்று இருக்கணும். அப்படின்னா கூட நம்ம ஏதோ பார்க்கலாம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 2 பேரும் நிற்கிறாரே, பரவாயில்லையே, ஒரு சேஃப்டி ஒன்று வச்சுக்க, அப்படி கூட நில்லு. எவ்வளவு பயந்தாங்கொழியா ஆள் இருக்காருன்னு இப்போ தெரியுதா? இதுதான் அவர்.